கிறிஸ்தவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, மேரி ஸ்லெஸ்ஸர் அவர்கள் ஸ்காட்லாந்தில் 1848 ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தார். சிறுவயதிலேயே குடும்பத்தை காப்பாற்ற தொழிற்சாலையில் வேலை செய்தார். ஆனால் தேவனுடைய வார்த்தையின் மேல் இருந்த அன்பு அவரை ஒரு மிஷனரியாக மாற்றியது. இளம் வயதில் ஆப்பிரிக்காவின் நைஜீரியா நாட்டிற்கு மிஷனரியாக சென்றார். அப்போது அங்கு பல பழங்குடியினர் இரட்டை குழந்தைகளை சாபமாக கருதி கொன்றுவிடும் கொடூர பழக்கம் இருந்தது. மேரி ஸ்லெஸ்ஸர் அந்த குழந்தைகளை காப்பாற்றி தன் குழந்தைகளாக வளர்த்தார். பலருக்கு கல்வி, சுகாதாரம், சுவிசேஷம் ஆகியவற்றை கொண்டு சென்றார். அச்சமில்லாத தைரியம், தாய்மையான அன்பு, உறுதியான விசுவாசம் இவை அவருடைய வாழ்க்கையின் அடையாளங்கள். அவர் காடுகள், நோய்கள், அபாயங்கள் அனைத்தையும் மீறி இயேசுவின் அன்பை அங்கு வாழ்ந்த மக்களுக்கு காட்டினார். வெள்ளை அம்மா என்று மக்கள் அன்புடன் அழைத்தனர். 1915 அவர் கர்த்தரிடத்தில் சேர்ந்தார். ஆனால் அவர் காப்பாற்றிய ஆயிரக்கணக்கான உயிர்கள் இன்று வரை அவருடைய சாட்சியாக இருக்கின்றன. கிறிஸ்தவ மக்களுக்கு அவர் சொல்லும் செய்தி: தேவன் அழைத்தால் பயப்படாமல் கீழ்ப்படிய வேண்டும். அன்பு செயல் மூலம் காட்டப்பட வேண்டும். வார்த்தையால் மட்டுமல்ல, பலவீனர்களையும் தள்ளப்பட்டவர்களையும் காப்பது கிறிஸ்துவின் இதயம். உண்மையான விசுவாசம் சுகமான வாழ்க்கையில் அல்ல, தியாகத்தில் வெளிப்படும். உலகின் இருளான இடங்களிலும் கிறிஸ்துவின் ஒளியை எடுத்துச் செல்ல வேண்டும். மேரி ஸ்லெஸ்ஸர் அவர்களின் வாழ்க்கை ஒரு சாதாரண பெண் தேவனுக்கு முழுமையாக ஒப்பு கொடுத்தால் அவர் மூலம் நாடுகளும் தலைமுறைகளும் மாற்றப்படலாம் என்பதற்கான சக்தி வாய்ந்த சாட்சி. அவருடைய செய்தி எளிமையானது: தேவன் அழைக்கும் இடத்திற்கு செல்லுங்கள். அவருடைய அன்பை மனிதர்களிடம் செயலால் காட்டுங்கள். கர்த்தர் நம்மையும் இப்படியே அன்பின் கருவிகளாக பயன்படுத்துவாராக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவனுக்காக எழும்பி பிரகாசித்தவர்களுடைய வாழ்க்கையை மற்றவர்களும் அறிந்து கொள்ள உங்கள் குடும்பத்துக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் இந்த பதிவை பகிர்ந்து கொள்ளவும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.